எப்பயுமே மீன் பொரிச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் விடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருதாமாம்மா இல்லை கரெக்டாக தான் இருக்கா? அவ்வளோதான், குழம்பு இறக்கிடலாமா? மாங்கொட்டை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே மீன் குழம்பு ஊற்றி ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? வாங்க சாப்பிடலாம். சாப்பிடாம ஆளுக்கு ஏற்றுக்கல. முடிச்ச கறவை எங்கிட்ட வந்து எந்த நாய்க்கு அந்த நாய்க்குன்னா அப்படித்தான் மனுங்க போனார் நாய்ங்க தான் லோல்பட்ட நாய்ங்க அப்படியே காடு மேடு பண்ணுவோம். லோல்பட்ட ஆளுங்கன்னு வச்சுட்டு எங்கிட்டுள்ள தண்ணிங்கெல்லாம் இழுத்து வச்சுட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். வாயில 2 பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் அப்பா இந்த மாதிரி மீன் ஒரு ஜிலேபி நான் அதை வாங்கிட்டு வரணும். ஈஸி நல்லாவே இருக்க முடியாது, கவிச்சு வாட அடிக்கிறது டேஸ்ட் இருக்கக்கூடாது. ஒரு மீன் ஒரு டேஸ்ட். ஓ இங்கே வேறு எவ்வளோ காட்டிட்டு இந்த வர அம்மிட்டு வா. 2 மீன் இருக்கட்டும். எடுத்துட்டு போங்க சோறு எடுத்துட்டு போ. சோறு குழம்புல மீன் மட்டன் சொல்லிட்டு தயிர் வாங்கிட்டேன். தயிர் கொட்டிட்டாலுமே என்ன தூக்கிட்டு போனா கொட்டிட்டா தட்டை தூக்கிட்டு போயிட்டா மீன் தட்டை தூக்கிட்டு போயிட்டால அறிவு கட்டவனே என்னெல்லாம் பழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அரை போட அப்படியே கொண்டு போய் பாப்பற பேட சரியான ஆடு அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனும் மயிரை கொண்டு போய் அப்புறம் குக்கா தின்றா கதை அடைச்சு விடல சாப்பிடுவாங்க வெளியில ஒண்ணு கதை அடைச்சு விடுங்க சாப்பிட்டு விளையாடுறது இங்கதான் வந்து விளையாடு. ஏய் உட்காந்துடி பெருசு பேர் வாட்டி வெளியில கடந்து